நான் டெய்லி 45 மினிட்ஸ் நடக்கிறேன் டாக்டர். அப்போ கூட எனக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சரியாகல அப்படின்னு சொல்கிற எவ்வளோ பேரை பார்க்குறோம். ஸோ விருப்பத்தன்மை குறைபாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணினா இம்ப்ரூவ் ஆகும், வாக்கிங் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது ரொம்ப கரெக்ட். அதே மாதிரி விருப்பத்தன்மை குறைபாட்டுக்கு நான் வெறும் மெடிசின் மட்டும் எடுக்கிறேன், சுகரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இதனால் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்னு சொல்கிறது ரொம்ப கரெக்ட். அதே மாதிரி மெடிக்கல் தெரப்பி மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸையும் சேர்த்து பண்ணும்போது விருப்பத்தன்மை இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே நடக்கும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெறும் வாக்கிங் மட்டும் பத்தாது. வாக்கிங், ஜாகிங், ட்ரெட்மில் இது எல்லாமே ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் மட்டும்தான். ஏன்னா இதில் நம்ம பண்ணுறது வெறும் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கலோரி ரிடக்ஷன், அது மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். அதாவது நம்மளோட எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் வரும்போது நம்ம பண்ண வேண்டிய அடிஷ்னல் விஷயங்கள் என்னென்னா கோர் ஸ்ட்ரென்தனிங், ஆப் ஸ்ட்ரென்தனிங், கீகல் எக்ஸசைஸ். இந்த மாதிரி 3 விஷயங்களை நம்ம சேர்த்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட பெல்விக் பிளட் ஃப்ளோ, அதனால் பெனைல் பிளட் ஃப்ளோ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி இது மூலமாக தான் நம்மளால் பாடி ஃபேட், சென்ட்ரல் பாடி ஃபேட் இதையும் கம்மி பண்ண முடியும். நம்ம கோரை எப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ அப்போ தான் எரெக்ஷனை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வெறும் வாக்கிங்கோ கொஞ்சம் ஜாகிங்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபுல்லாக கொடுக்க முடியாது. அதுவே கோர் ஸ்ட்ரென்தனிங், ஆப் ஸ்ட்ரென்தனிங், ஃபேட் ரிடக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் கார்டியோ ப்ளஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து நம்ம பண்ணும்போது ஆப்வியஸ்லி வெறும் மெடிக்கல் தெரப்பியை கம்பேர் பண்ணும்போது எக்ஸசைஸ் ப்ளஸ் மெடிக்கல் தெரப்பி ப்ளஸ் டயட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் சஸ்டெயின்டாக இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.